கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தெழுருடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மற்றும் ஒரு கர்த்தருடைய பரிசுத்த நாளிலே, இந்த காலையிலே திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாய் அவரவருடைய இல்லங்களிலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஜெபத்தை கேட்கிற எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிற தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்திருப்பதற்கு எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் சுவாமி. ஆனாலும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியால் உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கும் பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டமாகவே உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பதற்கு, உம்மை தரிசிப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த நிலைமையிலே இந்த கர்த்தருடைய ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். சுவாமி, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனையை நாம் ஆரம்பிப்பதற்கென்று நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாம மகிமைக்காக பாமாலைகளிலே 10ஆம் பாமாலை பாடுவோம். 10ஆம் பாமாலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே என்கிறதான பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் அல்லோரை என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் தீராதை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம். இங்கு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள்வாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நீரப்புவார் உன் வாழ்நாளை. பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும்
கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய். ஆமென். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 26. Psalm 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடு நான் உட்காருவதில்லை. வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். துன்மார்க்கரோடு உட்காரேன். கர்த்தாவை, என் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது. அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே இருக்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். நம் யாவரும் நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு இஸ்ரவேலை அரண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடுத்தில் இழந்தெழுதினார். பரமண்டத்தில் ஏறி பிதாவின் வலது பார்சம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோட திரும்ப வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெப நிலையிலே கர்த்தர் கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இப்பொழுது பிறந்த நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் பேபி ஸ்டெல்லா அருள் செல்வன் 28ஆம் தேதி. அதே தேதியிலே 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயா ஆல்வின்ராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராஜகுமாரி பால்ராஜன் அவர்களும் மிஸ் விஜிலா பிளஸ்ஸி ஜெல் ஞானசிங் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 2ஆம் தேதி மிஸ்டர் இ தாமஸ் அவர்களும் மிஸ்ஸஸ் பாலமால் ஞானதுரை அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தீர்க்காயுசோடு கூட கர்த்தர் சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட அன்புடன் வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே,
இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற இந்த தம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளை நீர் இதுவரை காத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், அரவணைத்திருக்கிறீர். உம்முடைய அன்பை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் அவர்களை விசேஷித்து விதமாக உம்முடைய பார்வையிலே கண்டபடியால் உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்த நாட்களிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுகபலன் ஜீவனையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து சுவாமி. ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இந்த வருஷத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த வருஷத்திலே உடைய கிருபையை அதிகமாக தம்முடைய பிள்ளைகள் மேல் பொழிந்தருளி தீர்க்காயுசோடு சகல நன்மைகளையும் இகபர ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் பொழிந்தருளும்படியாய் ஆண்டோடைய கிருபை உள்ள கரத்திலே பிள்ளைகள் யாவரையும் அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இந்த வருஷத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. இயேசு வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை தான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாகும். நாளிலே வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது அதே வேத பாடத்தை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். The Bible portion for today is taken from John chapter 20 verses 24 to 31. John chapter 20 verses 24 to 31. Now Thomas, also known as Didymus, one of the 12, was not with the disciples when John came. So the other disciples told him, we have seen the Lord. But he said to them, unless I see the nail marks in his hands and put my finger where the nails were and put my hands into his side, I will not believe. A week later, his disciples were in the house again, and Thomas was with them. Though the doors were locked, Jesus came and stood among them and said, peace be with you. Then he said to Thomas, put your finger here. See my hands. Reach out your hand and put it into my side. Stop doubting and believe. Thomas said to him, my Lord and my God. Then Jesus told him, because you have seen me, you have believed. Blessed are those
who have not seen and yet have believed. Jesus performed many other signs in the presence of his disciples, which are not recorded in this book. But these are written that you may believe that Jesus is the Messiah, the Son of God, and that by believing you may have life in his name. Praise be to the Lord. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவானவர் அதை செய்வார் என்று சொல்லி இருக்கிறீர் சுவாமி. இந்த காலவெளியிலே திருச்சபையாய் உடைய பரிசுத்த பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். முதலாவது எங்களுடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் பாவிகள் என்பதை உணர்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவம், நாங்கள் எங்களுடைய பலகீனங்களிலே நாங்கள் பாவம் செய்து கொடுக்கிறோம் அநேக பிள்ளைகளில். ஆனாலும் உங்களுடைய கிருபையின் நிழல்லே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. அந்த பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த நிலைமையிலே தரிசிக்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. இந்த நல்ல நாளிலே இந்த உலக சூழ்நிலை உமக்கு தெரியும் சுவாமி. உலகம் முழுவதும் ஒரு பெரிய வாதை சுவாமி, பெரிய நோய் தொற்று வந்திருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கடந்த டிசம்பர் முதல் இன்னும் உலகம் போராடி கொண்டிருக்கிறது சுவாமி. அந்த போராட்டத்திலே ஆண்டவரே ஜெயம் கொள்ள முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. இது கடவுளால் மாத்திரம், தெய்வத்தால் மாத்திரம் ஆண்டவரே இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். ஆண்டவரே பாதிக்கப்படுகிற ஜனங்களை காப்பாற்ற முடியும். ஆண்டவரே பாடுகளில் இருக்கக்கூடிய, வியாதியில் இருக்கக்கூடிய ஜனங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி விசுவாசித்து உங்களுடைய கரத்திலே உலகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை குறித்த ஆண்டவருக்கு தெரியும். கடந்த ஒரு மாத காலமாக வீடுகளிலே அடைந்து கிடக்கிறோம். ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, தனிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாத ஒரு நிலைமைகள். ஆண்டவரே, இப்படி போராடுகிற நாட்களில் தெய்வத்தினுடைய கரத்தில் எங்களை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இது கட்டுப்படுத்த முடியாமல் தேசம் தவிக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, பல இடங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த தொற்று பரவுதல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 23,000 மேலாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்திலே இந்த மாலை வரை. இன்னும் ஆண்டவரே 719 மேலாக மரணங்களை கண்டிருக்கிறது சாமி. இவைகளின் மத்தியில் எங்கள் தேசத்தை கரத்தை ஒப்புக் கொள்கிறோம். இந்த ஊரடங்கை ஆண்டவரே ஜனங்களாக நாங்களும் உண்மையோடு கூட ஆண்டவரே அதை அரசாங்கம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்வதற்கு தேசத்தின் ஜனங்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த 23,000 பேருக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை காப்பாற்றுவீராக, நீர் அவர்களுக்கு சுகம் தருவீராக, தெய்வீக சுகத்தை தருவீராக, அவர்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் உண்டாக்குவீராக. அதே போல ஆண்டவரே, மரித்து கடந்து சென்ற அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆறுதலற்றிருக்கிற அந்த குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலை, சமாதானத்தை தாரும் சுவாமி. இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிரதம மந்திரி, எங்களுடைய ஹோம் மினிஸ்டர் சுவாமி, எங்களுடைய ஜனாதிபதி, ஆண்டவரே மற்ற எல்லா அமைச்சர்கள், எங்களுடைய ஆண்டவரே முதலமைச்சர், ஆண்டவரே எங்களை தமிழகத்தின் முதலமைச்சர், ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்கள், அந்தந்த அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் சுவாமி, இன்னும் குறிப்பாக ஆண்டவரே இந்த நோயாளிகளுக்கு என்று சிகிச்சை கொடுத்துக் கொண்டிருக்கிற மருத்துவ பெருமக்கள் சுவாமி, இன்னும் அவர்களுக்கு உதவி செய்கிற செவிலியர்கள் ஆகிய நர்சஸ் சுவாமி, இன்னும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்கிற மற்ற உதவியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஆண்டவரை மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும், லேப் டெக்னீஷியன்ஸ் என்று எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று சிகிச்சை அளிப்பவர்களுக்கும் உதவி செய்வர்களுக்கும் பரவுகிறபடியால் ஆண்டவரை எப்படியாவது அவர்களுக்கு நீர் காப்பாற்றும் பொழுது மாத்திரமே நோயாளிகளை அவர்கள் காப்பாற்ற முடியும். ஆகவே கர்த்ததாமே இந்த தொற்று பரவுவது கட்டுப்படுத்தத்தக்கதாக இந்த வாரத்தில் அந்த நல்ல செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாளில் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, இந்த நிலை மாறத்தக்கதாக உமோடு கூட நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல செய்தி சீக்கிரத்தில் தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இதனாலே தேசத்தின் பொருளாதார நிலைமை ஆண்டவரை பின்தங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உற்பத்தி திறன் குறைந்து விட்டது சுவாமி. ஆண்டவரே, இப்படி பல காரியங்களை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அறுவடை நாட்கள் அறுக்க முடியாமல் இருக்கிறது. விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள், ஏழை தொழிலாளிகள் கஷ்டப்படுகிறார்கள், அன்றாட வேலை செய்து சம்பாதிக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், தெருக்களிலே வசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய மாநிலங்களை விட்டு மற்ற மாநிலங்களை பிழைப்புக்கு என்று சென்ற ஜனங்கள், அவர்களுடைய குடும்பம் தவிப்போடு இருக்கக்கூடிய நாட்களில் அவர்களை போஷிப்பீராக, காப்பாற்றுவீராக. குறிப்பாக தெருக்களில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, நோய் தொற்று பராதபடி கர்த்தர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய அத்தனை உதவிகளும் ஆண்டவரை சென்றடையத்தக்கதாக அதற்கு ஆண்டவரே தொண்டு செய்தவர்கள் எல்லா தொண்டு நிறுவனங்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் பொறுப்பிலே உள்ளவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இதை நீர் செய்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். யாருக்கும் எந்த நோய் தொற்றும் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக பெரியவர்களும் சிறு பிள்ளைகளும் இதில் அதிகமாய் ஆண்டவரே பலகீனப்பட்டு போய் விடுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல சுகம் தாரும், பாதுகாப்பை தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாச குடும்பங்களையும் தனி நபர்களையும் சிறியோர் முதல் பெரியவர் வரை யாவரையும் ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டோடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அவரவர்கள் இருக்கிற இடங்களில் பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவரவருடைய உறவினர்கள், உற்றார்கள், அவர்கள் அறிமுகமானவர்கள், அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் யாவரையும் நாங்கள் நினைக்கிறோம். யாவருக்கும் ஆண்டவரை விசேஷித்த பாதுகாப்பை கத்த தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி எங்களை இந்த இந்திய தேசம் காக்கப்பட, எங்களுடைய உலகம் காக்கப்பட ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இந்த நாளின் ஆராதனைகளின் செய்திக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கொடுக்கிறோம் சுவாமி. நம்முடைய வசனங்களுக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். வசனங்களை கேட்கிற நாங்கள் அதை ஆழமாய் சிந்திக்கவும் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் அதன் மூலமாக ஆண்டவரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவும் உடைய ராஜ்யம் கட்டப்படவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் கர்த்தருடைய கிருபையினாலே சுகமாய் இருக்கிறீர்கள், சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அரசாங்கம் வழிகாட்டக்கூடிய அந்த நெறிகளை பின்பற்றி சமூக இடைவெளியை நீங்கள் காத்துக்கொள்ளவும், பொருட்களை வாங்கி வீடுகளுக்கு கொண்டு வர செல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு நபர் வீட்டுக்கு ஒரு நபர் செல்லவும், அடிக்கடி செல்லாதபடி, அனுதினமும் செல்லாதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வாங்கி வந்த பொருட்களையும் நீங்கள் உள்ளே வீட்டிற்குள்ளே வந்தவுடனே உங்களுடைய கை கால்களை நன்றாய் கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது போக கொண்டு வந்த பொருட்களையும் 4-5 மணி நேரங்கள் கழித்து அதை நல்லமாய் சுத்தபத்தமாய் கழுவி எடுத்து பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் இஸ்ரவேலை காக்கிறார், ஆரோனின் குடும்பத்தாரை காக்கிறார். அவர் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக கர்த்தருடைய கருத்துல உங்களை யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக. மாத்திரமல்ல, எனக்கு இந்த காணொளியை எடுப்பதற்கு உதவி செய்து என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் என்னுடைய இதை எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய என்னுடைய மருமகன் பிரவீன் சவான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களால் மாத்திரம் இது சாத்தியமானது என்பதை நான் நம்புகிறேன். அதே சமயத்திலே சரியான நேரமாகிய நம்முடைய ஆராதனை நேரமாகிய 9 மணிக்கு நீங்கள் ஆராதனைகளை கூடுமாறு அன்புடன் பணிவன்புடன் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது ஒரே எல்லாரும் இணைந்து வீடுகளில் தனித்தனியே இருந்தாலும் ஒரு மனதோடு கூட நம்முடைய சிந்தனையிலும் ஆன்மாவிலும் நம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அது ஏதுகரமாயிருக்கும். ஆகவே 9 மணிக்கு முன்பாகவே உங்களை குடும்பங்கள் நபர்களை எழுப்பி அவர்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் அவர்களை கூட்டி சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியானது கடந்த ஈஸ்டர் தினத்திலே கொடுக்கப்பட்ட செய்தியினுடைய தொடர்ச்சி என்பதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். அந்த செய்தியினுடைய ஆழமான சத்தியத்தை தொடர்ச்சியாக தியானித்து அந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன்.
it is going to be a vast subject which we have taken on the Easter Sunday. Though it is going to be a vast subject, on every Sunday you will be meditating on the topic that is given, on the message that the Lord has given on the Easter day. ஆகவே இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற ஒரு ஏவுதலை நான் பெற்றுக்கொண்டதுனாலே இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்க விரும்புகிறேன். ஈஸ்டர் தினத்திலே நான் பார்த்தோம், லூக்கா 24 அதிகாரம் 5-6 வசனத்தின் அடிப்படையிலே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவர்களை அவர்கள் எப்படியெல்லாம் மரித்தோரிடத்தில் தேடினார்கள் என்று சொல்லி நம்முடைய சுவிசேஷ புஸ்தகங்களிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக நடந்த சம்பவங்கள் மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்தளித்தேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த செய்தி என்ன? எப்படி அவரை உயிரோரிடத்திலே நாம் தேடி கண்டுபிடித்து அவரை நாம் தரிசிக்க முடியும் அல்லது பார்க்க முடியும் என்பதை கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆக உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலும் உயிரோடு இருக்கிறவைகளிடத்திலும் நாம் எப்படி தேட வேண்டும், அவைகள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவது கர்த்தருடைய வசனம், இரண்டாவது நமக்குள்ளாக, மூன்றாவதாக ஆண்டுடைய அற்புதங்கள் மூலமாக, நான்காவதாக அவருடைய அன்பு நிமித்தமாக, இப்படி பல காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் முதலாவது நாம் சிந்தித்தோம், ஆண்டுடைய வசனங்கள் மூலமாக நாம் எப்படி அவரை காண முடியும். இரண்டாவதாக கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். கடந்த வாரத்தில் அது எப்படி நாம் வசனங்கள் மூலமாக ஆண்டவரை தரிசிக்க முடியும் உயிருள்ளவராக என்பதை சிந்தித்து முடித்து விட்டோம். இந்த வாரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்குள்ளாக எப்படி ஆண்டவரை காண முடியும் உயிருள்ளவராக. ஏனென்றால் நாம் உயிரோடு இருக்கிறவர்கள், அவருடைய பாவத்தின் நிமித்தம் செத்து போனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நிமித்தமாக நாம் உயிர் பெறுகிறோம். ஆனால் உயிர் பெறும் பொழுது உயிருள்ள தெய்வத்தை உயிருள்ளவராக நாம் தரிசிக்க முடியும். அப்படி அதை நான் விசுவாசித்திருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவரை, நான் உயிர் பெற்ற அந்த உயிரோடு இருக்கிறவரை தரிசித்திருக்கிறேன். ஆகவே இந்த சத்தியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். We have seen that how we can look for the resurrected one among the living, or how we can look for the living among the living on the Easter Sunday. And last Sunday we have meditated among the living, that is the living word of God, how we could see or envision the resurrected or living Lord. And today we are going to meditate upon, we can see the Lord, resurrected Lord or living Lord within ourselves when our lives are, though our lives are dead because due to sin, we can reborn again, we can born again and come to life, and we can see the Lord, see the living Lord. So ஆகவே இந்த நல்ல நாளிலே நமக்குள்ளாக அவரை உயிருள்ளவராக தரிசிப்பதற்கான எப்படி தரிசிக்கலாம் என்பதை இதே சம்பவங்களில் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் தரிசனம் கொடுத்த பொழுது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள், பெண்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அந்த சம்பவங்களிலிருந்து ஒரு சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு 4 வித்தியாசமான சம்பவங்களிலிருந்து நான் உங்களோடு கூட இவர்களை பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். முதலாவது நான் வாசிக்க கேட்ட வேத பாடமாக வாசிக்க கேட்ட அருமையான சம்பவம். அங்கே தோமா என்கிறதான சீஷர் இந்தியாவுக்கு முதல் முறையே வந்து இந்தியாவிலே கர்த்தருடைய சுவிசேஷ சுமந்து வந்து கேரள பகுதிகளில் வந்து பின்பாக அவர் அந்த கோஸ்டல் ஏரியாவில் சுவிசேஷத்தை அறிவித்து பின்பாக மயிலாப்பூர் வந்து சென்னையில வந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டுடைய அற்புதங்களை செய்து கடைசியாக
ஒரு சில மக்களால் அவர் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் கத்திருக்கின்ற இரத்த சாட்சியாய் மறித்த எல்லா விதமான ஆதாரங்களும் நமக்கு இருக்கிறது. அவர்களுடைய உடலும் மயிலாப்பூர்ல அடக்கம் பண்ணப்பட்டிருப்பதாக, சென்ட் தாமஸ் சர்ச்ல அடக்கம் பண்ணப்பட்டிருப்பதாக நம்ம யாவரும் அறிந்திருக்கிறோம். அது உண்மை, அது வரலாற்று உண்மை. அதற்குண்டான எல்லா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ், ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது, நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோமா ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதை நம்பவில்லை. ஏற்கனவே ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். மனிதனான மரியாளுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், பேருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள், சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்பொழுதும் அவர் நம்பாதபடி ஒரு காரியத்தை செய்ய அவர் முற்பட்டார். நான் அவருடைய கரங்களிலே என்னுடைய விரலை போட்டு, கை போட்டு பார்க்க வேண்டும், அவருடைய விழாவிலே என் விரல் போட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக தரிசனமாகி தோமாவை சந்தித்த ஒரு அருமையான அனுபவம் தான் அது. தோமாவை சந்தித்த ஒரு அனுபவம். We know the story after the resurrection. He appeared to his disciples and few women. And that news was given to the disciple Thomas. Even then, he did not believe in his resurrection. He said, I have to put my fingers in his car and I'll find out whether he is alive or not. So he was disbelieving the resurrection of the Lord. You know the story. I don't want to spend much time on narrating the story. ஆக இதில் சொல்ல வந்த கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்விலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. நமக்குள்ளாக விசுவாசம் என்கிறதான உண்மை நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த விசுவாசம் என்கிறதான உண்மை நமக்குள்ளாக இல்லாத வரை நமக்குள்ளாய் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் காணவும் முடியாது. A fact called faith, because the Christianity is based upon the faith with all the evidences we have in the world. So without faith there is no Christianity. விசுவாசம் இல்லாதபடி கிறிஸ்தவம் இல்லை. ஆக நாம் விசுவாசிப்பதற்கான ஆதாரமே என்னது? உயிர்த்தெழுதல். ஆகவே அந்த விசுவாசம் என்கிறதான உண்மை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆக எல்லாத்தையும் விசுவாசிக்க முடியுமா அப்படி என்றால் இல்லை, அப்படி இல்லை. நமக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார் என்கிறதான உண்மை. அவர் காணக்கூடாதவர், அவர் தொடக்கூடாதவர் அல்லது அணுகக்கூடாதவர், அவர் அறியக்கூடாதவர். அப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளான மனிதன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற சிந்திக்கக்கூடிய, நிதானிக்கக்கூடிய தன்மைகளின் மூலமாக விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தின் மூலமாக அவரை காண முடியும். அந்த அருமையான தோமாவோடு கூட ஆண்டவர் அந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் நீங்கள் ஆக through our mind, whatever we have heard about the gospel, the first thing that should happen in our life is we have to believe. We have to bring the fact called believe in our mind and heart. ஆக விசுவாசம் வேதாகமத்தின் அல்லது நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை. அதுவே அவரிடத்துல இல்லை. சந்தேகம் என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு எடுத்த காரியங்களுக்கான சந்தேகம் வந்து விடுகிறதோ அவன் விசுவாசியே அல்ல. When there is a doubt in a believer's life, he is not at all a believer. அவர் விசுவாசியே அல்ல. இங்க மொத்தமா அவருடைய நிலைமை 3 வருஷம் அவரோடு கூட இருந்தவர். ஆனால் அவரை விசுவாசத்தபடி அவர் என்ன செய்கிறார்? He was looking for evidence. மரித்த அதே இயேசுதான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறாரா என சிலுவையில் அறையப்பட்டதை கண்டவர், காயப்பட்டதை கண்டவர், எங்கெல்லாம் காயம் இருந்தது என்று சொல்லி அவருக்கு தெரியும்.
எங்கெல்லாம் அவர் மேஜரான காயங்கள் இருந்தது என்பது தெரியும். ஆக அந்த மேஜரான காயங்கள் உள்ளவராய் நான் தனக்கு முன்பாக அவர் இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் விசுவாசிப்பேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆதாரங்களை தேடினார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை வசனம் சொல்லுகிறது. அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களை 3 வருஷம் அதை தான் மைய சத்தியமாக வைத்து அவர் பகிர்ந்தளித்து வந்தார். ஆகவே அப்படி இருந்தும் அவரால் விசுவாசிக்க கூடாமல் போயிற்று. வருத்தமான ஒரு காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர்களுடைய வாழ்விலே கூட விசுவாசம் இல்லை. அடிப்படை விசுவாசமாகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் விசுவாசம் இல்லை. ஆகவே தான் நம்முடைய ஜெபங்களிலும் சரி வாழ்க்கையிலும் சரி விசுவாசிக்க முடியாமலே போய்விடுகிறோம். Often in most of the Christians' life, they are Christians, but they are not believers because there is no faith within them. The faith on the resurrection of the Lord. ஆகவே அந்த விசுவாசம், அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வருவதற்கு நான் என்ன செய்யணும்? தோமாவுடைய அனுபவங்களை பாருங்கள், தோமாவுடைய அனுபவங்களை பாருங்கள். அந்த விசுவாசம் தனக்குள்ளாக இருக்கிறது என்பதை அவன் மறுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார், வருகிறார், வந்து தரிசனம் காண்பிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லா சீஷர்களும் அவரை காண்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அவர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார். அவனை பெயர் சொல்லி அழைத்தார். தோமா, என் கரங்களிலே காயங்களிலே விரலை வைத்து பார், தொட்டு பார் என்று சொல்கிறார். அனுமதி கொடுக்கிறார், இல்ல அனுமதி கொடுக்கிறார். அவன் கண்கள் கலங்கி, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவன் தொடவில்லை. அவன் விசுவாசம், அவனுக்கு இருந்த அவிசுவாசத்தை குறித்தான ஒரு கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு நிமித்தம் அந்த விசுவாசம் வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட உடனே ஆண்டவரே, நீர்தான் உயிரோடு கூட வந்திருக்கிறீர் என்று சொல்லி தன்னை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்தே பார்க்கிறோம். Just the Lord was helping Thomas to bring out the faith which was denied in his heart, denied by him in his heart. And the Lord helped by calling his name Thomas. Come and put your fingers on my scar. When he said, his eyes were open. He was able to bring out the faith he had in his heart, and he was able to see the Lord resurrected and living within himself. Through him only he was identified the resurrected or living Lord who is standing before. நமக்குள்ளாக அவரை பார்க்க முடியும் உயிரோடு எப்பொழுது? நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது. இரண்டாவது சம்பவம். நான் சம்பவத்தின் அடிப்படையில் இவைகளை உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, விசுவாசியா இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசியா இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக, எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள். இந்த சம்பவத்தை எல்லா ஈஸ்டர் டேஸிலும் அநேக வேளைகளை வாழ்க்கை பொழுதும் சிந்தித்திருக்கிறோம். இந்த சுவாரஸ்யமான சம்பவத்துல பெரிய சம்பவம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போகிறார். மாலை ஆகிறது, அவரை விருந்துக்கு அழைக்கிறார்கள். மாலை ஆகிறது, இருட்டுகிறது, எங்கள் வீடுகளில் தங்கி செல்லுங்கள் என்று சொல்லி. ஆக ஆண்டவர் அவர்களோடு கூட தங்கி இருந்து விருந்து உண்ணும் பொழுது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர் அப்பத்தை பிட்கையில் அவர் என்று அறிந்து கொண்டார்கள். அவர் அப்பத்தை பிட்கையில் அவர் என்று அறிந்து கொண்டார்கள். என்ன அருமையான ஒரு விஷயம். அதுவரை உலக காரியங்கள் எல்லாம், உலகத்திலே இயேசுவின் சம்பவங்களை, வரலாற்றிலே இயேசுவின் சம்பவங்களை, 3 நாட்கள் நடந்த சம்பவங்களை வெளியிலே தேடிக்கொண்டிருந்தார்கள். வெளியிலே அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். They were just discussing about the things that were outside, that happened outside in the history, in the Bible, and in the prophetical books, and along with the person who walked along with them to Emmaus. They did not look within themselves
தங்களுக்குள்ளாக அவரை அறிய முற்படவில்லை. ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார் தெரியுமா? அப்பத்தை பிட்டார். அப்பத்தை பிட்டார். பிட்ட உடனே இது அவர் அல்லவோ, அப்பத்தை பிற்கிற அனுபவத்தையும் அப்பத்தை பிற்கிற ஆசீர்வாதத்தையும் அப்பத்தை பிட்டு அதுல ஒரு மேலான ஆழமான அர்த்தத்தையும் கொடுத்த தேவன் அல்லவா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார். அவருடைய ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? பிற்கப்பட்டது அவருடைய சரீரம். The second incident I would like to share before you is the experience of the disciples who went along with the Lord till Emmaus. There's an interesting incident that had happened after the resurrection, and the important thing is, at the end, when Jesus just was trying to go away from them, they invited Jesus to stay with them. And when they seated for the dinner, he broke the bread. Then they were able to understand this is the Jesus who is living, a resurrected one. Why? Because he wanted to help them. Once he broke the bread, they were able to identify this is Jesus. Why? Because he is the only one who gave a special and real meaning of breaking the bread. He is the only one who made a new covenant with them through his body. A meaning, a real meaning of breaking the bread is his own body. அவரை தவிர இந்த சத்தியம் யாராலும் சொல்லப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதை அறிந்தவுடனே அவரை தரிசித்தார்கள். உயிருள்ளார். நன்றாய் கவனியுங்கள். என்றைக்கு ஒரு மனிதன் நமக்காக பிற்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அந்த அனுபவங்கள் ஊடாய் தன்னையும் தன்னுடைய ஆவியையும் ஆத்மத்தை சரீரையும் ஒப்புக் கொடுக்காத வரை தனக்குள்ளாக உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை காண முடியாது. தன்னோடு உயிரோடு இருக்கிற இயேசுவை காண முடியாது. இந்த சீஷர்கள் தனக்குள்ளாக பார்க்கிறார்கள், தன்னுடைய அனுபவங்களுக்குள்ளாக பார்க்கிறார்கள், அவர் என்று அறிந்து கொண்டார்கள். When they were walking along the road, they were just discussing about the Lord, whatever happened on those days, before 3 days, and they were discussing about the things that are given in the prophetical books and the Bible, and they did not look within themselves, but the Lord helped them by breaking the bread. That is his own body. They were able to understand. Unless we break ourselves along with Christ, unless we break our body and parts of our body, as it is mentioned in the book of Rome, chapter 12, verse 1 and 2, where it says about how we can sacrifice ourselves as living sacrifice. By sacrificing our parts of our body as a living one. Unless we are able to break our body and parts of our body, which is the entrance for all sorts of sins from outside, that goes inside and corrupt our life, we have to break. நம்மை பிற்க ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நறுங்குண்டதுமா இருதயத்தை நீர் புறக்கணீர். Unless we are broken in front of the Lord, we will not be able to see the Lord living, a resurrected Lord.
எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களை உடைத்து நொறுக்கி ஆண்டோடைய சன்னிதானத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்த அனுபவத்தில் வந்திருக்கிறீர்கள். அவருடைய மரணத்தை குறித்துதானே, அவருடைய மரணத்தில் அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டதை எந்த கிறிஸ்தவர்களெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பெருமையான எண்ணங்கள், தலைக்கணங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம் யார் என்கிறதான உண்மை நிலைமையை உணர்ந்து நம்மை உடைத்து நம்முடைய சரீர அவயவங்களாகிய பாவம் உட்செல்லுகிற எல்லா அவயவங்களாகிய உணர்வுகளையும் பார்வையையும் செயல்களையும் பேச்சையும் கேள்விகளையும் தனித்தனியே பிரித்து அவைகளால் கெட்டு போகிற அனைத்து காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க முற்பட்ட கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இயேசுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதை உண்மையிலே உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பார்கள். அவர்களால் மாத்திரமே தங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உயிருள்ளவராக காண முடியும். மூன்றாவதாக காரியம் அருமையான மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9 20 வரை, பின்பாக யோவான் 20 11 18 வரை, இப்படி லூக்காவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாளை குறித்தான சம்பவம். The third incident, I would like to bring out a message is the incident that happened after the resurrection of the Lord with Mary Magdalene. For the first time he appeared before Mary Magdalene, as we meditated last week, for the first time. Even to Mary Magdalene, the Lord helped her to see the resurrected one within herself. மகதலேனா மரியாளை குறித்த அடுத்த சம்பவம். மகதலேனா மரியாளை குறித்தான அடுத்த சம்பவம் யாவருக்கும் தெரியும். முதலாவது ஆண்டவர் தரிசனமானது அந்த மரியாளுக்கு. அவள் கூட அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. தோட்டக்காரன் நினைச்சேன். அந்த சமயம் அப்படிப்பட்ட சமயம், கல்லறையிலே காவல் காக்கிற தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்தார். ஆக எப்பொழுது அவரை உயிர்த்தெழுந்தவராக காண முடிந்தது? மரியாளே என்று சொல்லி அவளை அழைத்த பொழுது மார்க்கிலே வாசிக்கிறோம், அவளிடத்திலே 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார். நமக்குள்ளாக பாவம் என்கிறதான விதையானது பிசாசினாலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அந்த பாவம் வெளியே வரணும். அந்த பாவம் வெளியே வரலனா உயிருள்ள தேவன் நமக்குள்ளே இருக்க மாட்டார். அந்த உயிருள்ள தெய்வத்தை நாம் தரிசிக்கவே முடியாது. மரியாளுடைய வாழ்க்கையில அவள் 7 பிசாசுகள் இருக்கிறவரை அவர் யாருன்னு தெரியாது. அவருடைய இருதயத்தில் அவருக்கு இடம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவள் வேற ஒரு ஆளு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தார். 7 பிசாசுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தார். நீ கிறிஸ்தவ ஜீவியத்துல பாவம் என்கிறதான ஒரு விஷயம் பிசாசன் என்ன செய்கிறான்? கிறிஸ்தவர்களை பாவத்திற்குள்ளாக நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். Often we as Christians are under the control of Satan and satanic force through sin. பாவம் என்கிறான் பிசாசு பெரிய தந்திரமானவன். Is the wisest creature of all the creation of God, and he knows each and every character and each and every person's mind. He is a deceiver. He knows how to make us slave to him through sin. அவனுக்கு நமக்கு பிடிச்சமானது என்னன்னு தெரியுங்க. அவனுக்கு நான் எதை விரும்புறேன்னு தெரியும். நான் கேட்கறத விரும்புறேனா, பார்க்கறத விரும்புறேனா, பேசுகிறதுக்கு விரும்புறேனா, செயல்பட விரும்புகிறேனா என்று தெரியும். நான் ஏன் பாவம் செய்யறேன் அநேருக்கு தெரியாது. ஏன் பாவம் செய்யறேன்? ஏன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, மொத்தமா சொல்லிடுவாங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பத்தெடுத்தாள். மனுஷனுடைய இயல்பு. மனுஷன் பாவம் செஞ்சோன்னே ஆதாம்கிட்ட கேட்கிறார், ஏன் பாவம் செய்தேன்? நீர் கொடுத்த மனைவி என்று சொல்லி மனைவியை காண்பிக்கிறான். அதுல என்ன விஷயம்? முதலாவது
நீர் தான் முதல் காரணம் ஐயா, நான் பாவம் செஞ்சதுக்கு. ரெண்டாவது என் மனைவி காரணம், நீர் கொடுத்த மனைவி என்று சொல்கிறார். இல்ல நீங்க வேலைகளில மற்றவர்களை பிளேம் பண்ணி நமக்குள்ள நம்மள ரொம்ப பரிசுத்தம், நான் நல்லவங்க தானேங்க, நான் யாருக்கு கெடுதியும் செய்யலைங்க. ஆனா நமக்குள்ளாக பாவம் இருப்பது உண்மை, நாம் பாவிகள் என்பது உண்மை. ஆனா நிறைய நேரங்களில் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாவங்களை தான் வெளியே வரணும். பாவங்களை தான் வெளியே வந்து என்ன செய்யணும்? அது நம்முடைய இருதயமானது, நம்முடைய ஆன்மாவானது பரிசுத்தமாகாத வரை நமக்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ண போவதில்லை. அப்போ we need a savior. We have got sin within us. Often we as Christians, we don't accept that we are sinners. Even after committing sin, we blame others. That had happened with Adam and Eve when they fall into sin. When they stood before the Lord and asked Adam, what did you do? He blamed that the woman you gave me deceived you. He blamed first the Lord, then the woman. He did not agree with what he had committed. Often we as Christians, we blame the sin we committed on others. நாம் செய்த தவறுகளை மற்றவர்கள் மேல கட்டுறதுக்கு எப்பெல்லாம் முயற்சி பண்றோம், ஒத்துக்கொள்வதே இல்லை. நாம் பாவிகள்னு ஒத்துக்கொள்வதில்லை. எந்த விசுவாசி தான் பாவி என்பதை, அதுக்காக எல்லா நேரம் பாவியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் அல்ல. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்த பாவமா இருந்தாலும், கண்கள் மூலமாக, வாய் மூலமாக, கேள்வி மூலமாக, செயல்பாடு மூலமாக உள்ளே சென்றிருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு ரட்சகர் அவசியம். பாவத்தின் சம்பளம் அந்த கொடூரமான பயங்கரமான காரியத்திலிருந்து நம்ம விடுவிப்பிற்கு ஒரு சம்பளம். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, உலக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரால் மாத்திரம் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவரால் மாத்திரம் தேவ கோபாக்கினால் இருந்து நம்மை ரட்சிக்க அவர் மாத்திரமே வல்லவராய் இருக்கிறார். He is the only one who is able of redeeming us from the wrath of God. So we are in need of Savior. That is He who has died on the cross for our sake and rose again on the third day. When the evil spirits which were there within her, within Mary Magdalene, and once when the Lord met her and the Lord drove away all the 7 evil spirit within her. And the Lord, after resurrection, when he met Mary Magdalene, he reminded her the redemption that she got within herself. The sin, the possession of sin which was there within her. The day when that was removed, the Lord reminded her and called her by name Mary. She knows He is the one who redeemed me from all the evil possession. And she was able to look within her that she was born again by the Lord once. How many are born again Christians? What is being born again then? I'll tell you. Realize that you are a sinner. You are in need of sin. You be ready to accept that you are a sinner, you have committed sin, otherwise you are born sin. And so you are in the need of a Savior. That Savior is Jesus, who died for you and rose again to save you. That is Jesus Himself. And He is the only one person who is able of removing the sins and cleansing your sins from within yourself and make you holy
and a perfect person. If you have not come across this being born again experience, today you commit yourself and realize that you are a sinner. You are in need of sinner. You are in need of Savior, and that is He who was risen. Unless you are being born again, you will not be able to see the living Lord, resurrected Lord within yourself. From within yourself. நீங்கள் மறுபடியும் பிறக்காத அனுபவத்திலே கடந்து வரவில்லை என்றால், ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றுக்கலாம், கோயிலுக்கு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ரட்சிப்பின் அனுபவத்திலே, இந்த அனுபவத்திலே கடந்து வராதவரை, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்கள் வெளியே வராதவரை, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் இந்த ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவைகளெல்லாம் வெளியே வராதவரை நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரமே இந்த ரட்சகராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருப்பதை உங்களால் காண முடியும். மாத்திரமல்ல, அறிக்கையிட்ட பின்பாக பாவம் செய்யார் மேரிக்கு அந்த விடுதலையை கொடுத்த ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், சின்னமோ. ஆக இந்த மறுபிறப்பின் அனுபவத்தில் நீங்கள் நானும் கடந்து வரும் பொழுது, it is very personal, it is not at all collective. இது எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தோட கிறிஸ்தவத்துக்குள்ள வருகிற அனுபவம் அல்ல. It is very personal. Nobody convert anybody to any religion. யாரையும் மதமாற்றி விடவே முடியாது. இது தனிப்பட்ட ஒரு காரியம். It is merely a personal experience. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். பிறந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கலாம். என்றக்கோ ஒரு சுவிசேஷ ஆரம்பிச்சார், நல்லா இருக்கு இந்த ரிலிஜியன், இந்த கடவுள் நல்ல கடவுள்ன்றதுனால நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கலாம். நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசியோ அல்லது ஊழியக்காரனோ ஜெபித்ததுனால உங்களுக்கு அற்புதங்கள் நடந்தது, அதனால நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவத்துக்குள்ளாக எப்படி வந்திருந்தாலும் சரி, இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற இந்த அனுபவமாகிய மறுபிறப்பின் அனுபவத்திலே நீங்கள் நானும் கடந்து வரவில்லை என்றால், உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் தரிசிக்கவே முடியாது. நமக்குள்ளாக 3 காரியங்களை சிந்தித்தோம். நமக்குள்ளாக இயேசு எப்படி காண முடியும் என்று சொல்லி, முதலாவது விசுவாசத்தை நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். 2வது, நம்முடைய வாழ்விலே நம்முடைய சரீரமானது பிற்கப்பட வேண்டும், நம்முடைய உள்ளம் பிற்கப்பட வேண்டும். 3வது, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே. We heard 3 things to see the living Lord within ourselves. One is we have to have the real faith within us. We have to have the belief in our heart. And second thing, as our Lord's body was broken, symbolically we celebrate in every first Sunday breaking the bread. Likewise, our body and soul should be broken and put before the Lord along with Christ. The third thing, we have to be born again. மறுபடியும் பிறக்க வேண்டியவர். 4வதாக, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நடந்த சம்பவத்தின் மூலமாக யோவான் 21ஆம் அதிகாரம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். அது கூட ஒரு 8 சீஷர்கள் போயிடுறாங்க, மறுபடியும் இல்ல மீன் பிடிக்க போயிடுறாங்க. எங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல போய் நிக்கிறான். Where they were scattered to meet the Lord, and they, after the resurrection, losing all the hope on the Lord as the expected Messiah, they went back where they have started. Again, they went back to fishing. The Lord did not leave, and He met them on the shore. He met them on the shore. They were fishing, and the Lord appeared on the shore. And they were not able to identify who is standing early in the morning.
And he said, put your net at your right side. They've heard somewhere when the Lord called them in the beginning. The same miracle happened when the Lord called them as his disciple. They fished a plenty. And who identified at the last? One who was loved by the Lord. One was beloved of the Lord. He said, that is Lord who is standing on the shore. யாரால கண்டுபிடிக்க முடியுதுங்க? அன்பான சீஷனால் மாத்திரம் அவர் என்று சொல்லி அறிந்து கொண்ட பொழுது பேதுரு நிர்வாணமாக இருந்தும் ஓடி போற ஆண்டவரை பார்ப்பதற்கு. அன்பு என்கிறதான ஒரு விஷயம் மிக அவசியமான ஒரு காரியம் உள்ளத்துல. நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை கொண்டு வருகிறோம், நம்மை உடைத்து நொறுக்கி ஆண்டுடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாம் மறுபடியும் பிறப்பதற்கு பாவங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து விடுகிறோம். வந்த பின்பாக அந்த இடத்தை நிரப்புவது அன்பு என்கிறதான உண்மை. அன்பு என்கிறதான உண்மை நம்முடைய உள்ளங்களிலே நிறைந்திருக்க வேண்டும். அன்பானவர்கள் மாத்திரமே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்தவராக தங்கள் மூலமாக தங்களுக்குள் அவரை தரிசிக்க முடியும். இந்த நம் முன்னாலே சிந்தித்த 3 அனுபவங்களில் நாம் கடந்து வந்த பின்பாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. It is not that the love which we found in the world. Once we come across all the 3 experiences which we have just meditated, what happens is, through the Spirit of the Lord, the love of God is poured upon us. நமக்குள்ளாக அவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது. It is not the love that is found in the world. It is love of God. In Greek, that is called agape love. With no motives, with no intentions. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தேவ பரிசுத்தமான அன்பு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட தேவதூதன் மாத்திரம் அவர் உயிர் உள்ளவராக கண்டறிந்தான். Only one who was beloved by the Lord, who has the real love of God in his heart, and the Lord was able to reciprocate the same love with a person called John. He was able to identify the Lord as resurrected and living after the resurrection. The same love is found within you. You'll be able to see the resurrected or living Lord within yourself or through yourself. 4 things we meditated. Believe, be broken, be born again, and be beloved. விசுவாசியுங்கள், உங்களை பிட்டு ஆண்டோடைய கரங்களை ஒப்புக் கொடுங்கள். பாவங்களை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திலே கடந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்படுகிற அன்பை உங்களுக்குள்ளாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். இந்த 4 காரியங்கள், இந்த 4 அனுபவங்களிலே உண்மையாகவே நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் கண்ணார உங்களுடைய வாழ்விலே இந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை, உயிர்த்தெழுந்தவராக உயிரோடு உங்களை எழுப்பி இருக்கிற ஜீவன் உள்ளவர்களாகிய உங்களுக்குள்ளாக இந்த ஜீவன் உள்ளவரை நீங்கள் நிச்சயமாக தரிசிக்க முடியும். When we come across all these 4 experiences only, we'll be able to see the Lord through you, see the Lord within you, a resurrected one, a living one.
மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை உயிரோடு இருக்கிறவைகளிலே தேட கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உயிரோடு இருக்கிற உங்களுக்குள்ளாக காண, உங்களுக்குள்ளாக உயிர் பெற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த அருமையான காலங்களிலே இந்த அனுபவத்திலே மாத்திரம் நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிருள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிருள்ள தேவன் உங்களை காப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். நாம் இப்பொழுது யாவரும் எழுந்து நின்று 303வது கீர்த்தனை பாடுவார். 303வது கீர்த்தனை, எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் என்கிறதான கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக உம்மை மீண்டும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். எங்களை வேத பாடங்களை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய பாடல்களை ஆசீர்வதித்தீர். நீர் எங்களோடு கூட பேசினீர். சுவாமி, பாடி மகிழ்ந்திருக்க உதவி செய்தீர். பாடி உம்மை துதிக்க உதவி செய்தீர். உம்முடைய வசனம் வாசிக்க உதவி செய்தீர். உம்முடைய வசனம் கேட்க உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, கேட்ட சத்தியத்தின்படி விசுவாசத்தை ஆண்டவரை அவிசுவாசியா இராதபடி விசுவாசியா இருக்க ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் எங்களை உடைத்து
நொறுக்கி பிட்டு உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க அழைத்திருக்கிறீர். நாங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வருவதற்கு எங்களை பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட இரட்சகராகிய உம்முடைய நாமத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே, புதிதாக்கப்பட்ட அனுபவத்திலே மாற எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த அனுபவங்களிலே கடந்து வரும் பொழுது தேவ அன்பு எங்களிடத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்ட அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக காணப்படும் பொழுது உயிர் தெளிந்தவரை, உயிரோடு எங்களை உம்முடைய ரட்சிப்பின் மூலமாக திரும்ப உயிர் பெற்ற எங்களை, மறுபடியும் பிறந்த எங்களை, எங்களுக்குள்ளாக, எங்கள் மூலமாக அவரை தரிசிக்க எங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள் சுவாமி. இந்த 4 அனுபவங்களில் நாங்கள் கடந்து வர எங்களை ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. நீர் கொடுத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உழைப்பை, அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர, ஆண்டவரே அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்திருக்கிற காணிக்கைகள் மூலமாக செலுத்திருக்கிற கனத்தையும் ஏறெடுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை நீர் அங்கேற்று ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தெய்வ சமாதானத்தோடு எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்னைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.